ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தில் ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்ததான ஏஜே பவர் மினிஸ்ட்ரியின் சார்பிலே உங்கள் யாவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு அருமையானவர்கள், இந்த அன்பின் வார்த்தைகள் நிகழ்ச்சி மூலமாய் உங்களை அனுதினம் சந்திப்பதிலே மிகவும் சந்தோஷம். இந்த வாக்கியத்தை கொடுத்த தேவாதி தேவனை மனதார ஸ்தோத்திரிக்கிறேன். இன்றைக்கு கர்த்தர் கொடுத்த வார்த்தைகளை நாம் தியானிக்கப் போகிறோம். மத்தேயு நற்செய்தியின் புத்தகம் 25ஆம் அதிகாரம் 23வது இறை வார்த்தை. உன்னை அதிகாரியாய் வைப்பேன், உன்னை உயர்த்தி ஆசீர்வதிக்கிற தேவனவர். கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால் உன்னை அநேகத்திற்கு அதிபதியாய் மாற்றுவேன். ஆண்டவர் இன்றைக்கு வாக்கு பண்ணுகிறார். இந்த நாளிலே நீ கொஞ்சத்திலே உண்மையாக இருக்கும்போது, உனக்கு கொடுத்த பணியிலே, உனக்கு கொடுத்த ஊழியத்திலே, உனக்கு கொடுத்த குடும்பத்தில், உனக்கு கொடுத்த பிள்ளைகளிடத்தில், மனைவிடத்தில், கணவரிடத்தில் நீங்கள் உண்மையாக இருக்கும் பொழுது ஆண்டவர் அநேகத்துக்கு அதிபதியாய் மாற்றுவார். இந்த உண்மையிலே பரலோக ராஜ்யத்தை குறித்து உண்மையாய் பேசினார். இயேசு கிறிஸ்து சொல்லும்போது சொன்னார், ஒருவனுக்கு 5 தாளந்தும், ஒருவனுக்கு 2 தாளந்தும், ஒருவனுக்கு 1 தாளந்தும், 3 நபர்களை குறித்து கர்த்தர் பேசினார். ஒவ்வொருவருக்கும் தாளந்து கொடுக்கப்பட்டு இருக்கிறது, ஒவ்வொருவருக்கும் கிருபை கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அந்த கிருபைகளை வளர்த்தெடுக்க வேண்டும். அந்த கிருபை நிமித்தம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக தனது சொந்த இரத்தத்தை சிலுவையிலே, கல்வாரிகளை சிலுவையிலே செய்து முடித்து விட்டார். சிந்தி எல்லாவற்றையும் செய்து உயிர் தெழுந்து உயிரோடு இருக்கிறார். அவர் சமூகத்திலே நீங்கள் நானும் உண்மையுள்ளவனாக இருக்கிறோமா? ஜெபிப்பதில்லை, வேதத்தை வாசிப்பதில்லை, மற்றவர்களுக்கு ஆண்டவரை சொல்வதில்லை. நாம் உண்மையாக இருக்கின்றோமா? எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவரத்திலே நீங்கள் அமர்ந்திருந்து உங்களை கேட்டு பாருங்கள். ஏன் என் வாழ்க்கையில் குறைவு இருக்கிறது? எவ்வளவு உழைத்தாலும், எவ்வளவு சம்பாதித்தாலும், எவ்வளவு வருமானம் பெருகினாலும் என் வாழ்க்கையில் குறைவு இருந்து கொண்டே இருக்கிறது. காரணம் என்ன? நான் அதில் உண்மை இல்லாதபடி இருக்கிறபடினாலே என் வாழ்க்கையில் குறைவு இருக்கிறது. ஆம், எனக்கு அருமையானவர்களே, எங்களுடைய ஜெபக்குழுவிலே அருமையான ஒரு குடும்பம் உண்டு. அருமையான ஒரு மகளைப் போல நேசிக்கிற ஒரு குடும்பம். அவர்கள் ஆண்டவர் சமூகத்தில் கணவனும் மனைவியும் இணைந்து வந்து கடந்த ஆண்டு சொன்னார்கள், நாங்கள் உண்மையாய் ஆண்டவருக்கு இருப்போம். உண்மையாக ஜெபிப்பதிலே, முதலாவது ஜெபிப்பதிலே, அவரை விசுவாசிப்பதிலே, வேதத்தை வாசிப்பதிலே, ஆண்டவரை தேடுவதிலே உண்மையாக இருப்போம் என்று சொன்னார்கள். அப்பொழுதுதான் அவர் குடிப்பழக்கத்திலிருந்து விடுதலை பெற்றிருந்தார். இருவரும் இணைந்து உண்மையாக இருக்க ஆரம்பித்தார்கள். நேற்றைய தினத்தில் இரவில் என்னை சந்திக்கும்படியாக வந்திருந்தார்கள். அவர்கள் இவ்விதமாய் சொன்னார்கள், பிரதர், அண்ணா, எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் நினச்சி கூட பார்க்காத ஆசீர்வாதங்களெல்லாம் எங்களை ஆண்டவர் உயர்த்தி, எங்களை உயர்த்தி இருக்கிறார். எங்கள் குடும்பத்தில் உயர்த்தி இருக்கிறார். நாங்கள் வசிக்கின்ற குடியிருப்பை உயர்த்தி இருக்கிறார். எங்கள் சொந்தங்கள் மத்தியிலே எங்கள் தலைகளை உயர்த்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, என் கணவர் மனம் திரும்பி இன்றைக்கு குடிப்பழக்கத்திலிருந்து விடுதலை பெற்று தேவனை தேட ஆரம்பித்திருக்கிறார் என்று சொன்னார்கள். ஹல்லேலூயா. உண்மையாக இருக்கும் பொழுது, உண்மையாக இருக்கிறவன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறார். அந்த பூரணமான பரிபூர்ண ஆசீர்வாதத்தை இன்றைக்கு நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவர் சமூகத்தில் காத்திருங்கள், ஆண்டவர் சமூகத்தில் பேசுங்கள், ஆண்டவரோடு இடைபடுங்கள், பரிசுத்த ஆவியின் வல்லமையோடு நீங்கள் எதையும் செய்யுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. கொடுத்திருக்கிற வேளையிலே, கொடுத்திருக்கிற பணியிலே, கொடுத்திருக்கிற கிருபையிலே, சிலருக்கு ஊழியத்தில் பாடல் கிருபையிலே கொடுத்திருக்கலாம், சிலருக்கு பிரசங்கிக்க தாளத்தை கொடுத்திருக்கலாம், சிலருக்கு மற்றவர்களிடத்தில் போய் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொல்லி அவர்களை அழைத்து வரும்படியான ஒரு கிருபை கொடுத்திருக்கலாம். என்னென்ன கிருபை கொடுத்திருக்கிறோம் அதில் உண்மையாக இருங்கள். எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ளப் போகிறீர்கள். இன்றைக்கு ஆண்டவர் உங்களை உயர்த்தி ஆசீர்வதிப்பார், அநேகத்துக்கு அதிபதியாய் மாற்றுவார். ஆம், அநேகர் கண்கள் காணத்தக்கதாய், அநேகர் பார்த்து பிரமிக்கத்தக்கதாய் தேவன் உயர்த்த போகிறார். ஹல்லேலூயா. நாம் ஜெபிப்போமா? மகா பரிசுத்தமுள்ள தகப்பனே, இந்த அற்புதமான வேலைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, இன்றைக்கு உம்முடைய வார்த்தை கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு மேலும் பரிசுத்த ஆவியான வல்லமையாக இறங்குவீராக. கொடுத்த பணியிலே, கொடுத்த ஊழியத்திலே, கொடுத்த குடும்பத்திலே உண்மையாக இருக்க தேவன் உதவி செய்யும், உதவி பாராட்டும். இதை கேட்டுக்கொடுக்க ஒவ்வொரு மேலும் உடைய பரிசுத்த ஆவியான வல்லமை இறங்கி கிரியை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். அற்புதம் செய்து மகிழ பண்ணும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you.